Lord. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 படிக்கலாம். ஏசாயா 63 வசனம் 7 முதல் 14. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனம்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறப்பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பேத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்க அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை கர்த்தர் ஆதி முதல் நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரே அடையாளம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு என்ன அவர்கள் செய்தார்கள்? பரிசுத்த ஆவியானவரை வசனப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் துதிக்கும் பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை மூலமாக தான் கர்த்தரை சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் உணர்வோடும் நாம் கர்த்தரை சேவிக்கலாக இருக்க வேண்டும். அதாவது இயேசு சொன்னார், பிதா யாரை அவர் துதிக்கும் தேடுகிறார் என்றால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிறவரை மாத்திரம்தான் வர்ஷிப் பண்ணணும்னே தேடுறாரு. ஏன்னா நிறைய பேர் உலகத்தில் எல்லாருமே ஆராதனை செய்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம மதம் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலையுமே கடவுளுக்குன்னு ஆராதனை செலுத்தி நேரத்தை ஒதுக்கி உபவாச நாட்களில் போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது உபவாச நாட்களில் போய்கிட்டு அதில் ஒவ்வொரு எல்லா விதமான தொழுகைகள்லேயும் இருக்கிறாங்க ஜனங்கள். ஆனால் இயேசு சொன்னது என்னன்னா, சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் சேவிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் சேவிக்கிறது யாருன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். God is the Spirit, and they that worship Him must worship in spirit and truth. தேவன் ஆவியா இருக்கிறார். ஸோ அவரை சேவிக்கிறவர், அவரை துதிக்கிறவங்க ஆவியோடு உண்மையோடு அவரை துதிக்க வேண்டும் என்ற அந்த இதுதான் வழி என்று முறை என்று சொன்னார். அதனால தான் அது அநேக காரியங்கள் சங்கீதக்காரனை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ஈவன் கர்த்தருக்கு விதமாக பாவத்துக்கு பின்பும் அவன் கேட்ட ஒரு காரியம் என்னென்றால், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாது அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடாத இருக்கும் என்று கேட்கிற ஜெபங்களை கர்த்தர் அவரை அங்கீகரிக்கிறதாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பற்றி ஒரு விஷயங்கள் என்னன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீர்களான்னா அங்கே சீமோனை பார்க்கலாம். ஒரு சீமோன் என்று ஒரு சாஸ்திரர் இருக்கும். சாஸ்திரர் கால்ட் சைமன். அவன் என்ன கேட்டான் என்றால், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17-18 அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். சீமோனை பார்க்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் கொடுக்கிறது மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரை அவர் கொடுக்குற ஆவியை பெற்றுக்கொள்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய பாக்கியம். அதாவது இங்கே 17ஆம் வசனத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
ஜஸ்ட் அதாவது விசுவாசத்தினால ஆவியானவர் வந்து அவர் மேலே இறங்குறதை பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்ற வாசகம் மூலமாக உங்கள் மேலே இறங்குவார் சொன்ன பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் சீமோன் வந்து முதலாவது அவன் பெற்றுக்கொண்டிருக்கலாம். அவன் என்ன செய்திருக்கலாம், பெற்றுக்கொண்டுட்டு அப்போ அவன் தெரிந்திருக்கும் இவ்வளோ அருமையான பரிசுத்த ஆவியானவரை யாருக்கும் கொடுக்கலாம், கர்த்தர் ஆண்டவரை ஒரு நேரம் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் அவன் முதலாவது பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் பெற்றுக்கொண்ட பின்புதான் அவனுக்கு அறிந்திருப்பான் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார் என்று. ஆனால் அவன் என்ன செய்யறான், அவன் பெற்றுக்கொள்ளாமல் அவனுடைய எண்ணங்கள் என்னமாக போயிருது என்றால் மாம்சத்தில் அது வந்து காசு கொடுத்து வாங்குற ஒரு வரம், அது ஒரு வல்லமை. அது வந்து நமக்கு தேவையில்லை, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம். அதாவது முதலாவது கிறிஸ்துவாக நாம் நிரப்பப்பட வேண்டும். நாம் வந்து பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிக்க வேண்டும். நம் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிக்க வேண்டும். பின்பு மற்றவர்களுக்கு தருகிறதாக காணப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமானவரே, அப்பா ஆவியானவரே, நீர் ஆவியினாலே நிரப்பமானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். दिव्याम्बिन सतते रक्षगा केटवो मैयन्नी इन्नु कीटी से अयनाटवा आवल कोंडीलो दिव्याम्बिन कृपा दिव्या
ஆண்டவர் அப்பா, ஒரு ஜாதிகள் மத்தியில் நீர் இல்லை ஆண்டவரே. வார்த்தையினாலே அப்பா எங்களோடு இடைப்பட்டு கொண்டு எங்களை ஆண்டவரை இன்னும் பரிசுத்தமாக்க எங்களோடு கிருபை தந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்போ சில காலங்களிலே அப்பா இறங்கின அதே அபிஷேகம் எங்கள் மேலே இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாடப்படுவதை அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கி கிருபை தாரும். அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிரப்பிடுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ
இன்னும் தேவை
அநேக நாட்கள் கிறிஸ்துவாக இருந்து இந்த உலக பாதையிலே பிரயாணத்திலே கடந்து சென்றவர்களுக்கு தெரியும். அதாவது நாம் கர்த்தரை பிரியப்படுத்த அநேக காரியங்கள் முன் வந்து செய்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் அவ்வளவு செய்த பின்னும் நாம் தவறுகிற நாட்கள் வரும் பொழுது நாம் இருதயம் வந்து மிகவும் பாரமாக மாறுகிற நாட்களாக மாறும். ஆனால் அப்பொழுதும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் கிருபை தந்து தாங்கிறேன்னு சொல்றாரு. இல்லையா? அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இனிமேல் நாம் பரிசுத்தமாக வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறோம். ஆகிலும் அது தவறும் பொழுது, அந்த நாட்கள் பராமுறையில், அந்த நாட்கள் சோதனையில் வரும் பொழுது நாம் விடுது விடுகிறோம் என்ற நாட்களில் கர்த்தர் கைவிடுகிறதாக இல்லாமல் இன்னும் நமக்கு கிருபை தந்து திரும்ப வா, என்னிடத்தில் திரும்ப வா என்று அழைக்கிறவர்களாக இருக்கிறார். அதனால தான் இந்த வரி பயங்கரமான பரிசுத்தமான வரி என்ன என்றால், இந்த மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. அதாவது அந்த காலத்துல இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு விபச்சாரத்தில் கைவிடமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, கைகளமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் பாவம் செய்த உடனே எல்லாரும் அவளை பிடித்து கொண்டு வந்து அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுங்க என்று கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். அதாவது ஒரு பாவத்தில் விழுந்த பொழுது அவன் கர்த்தரண்டையே திரும்ப வருவதற்கு அநேக வெட்கம் வேதனை பட்டு திரும்ப வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பலி செலுத்த போறான் என்று தெரியும் எல்லாருக்கும். பலி செலுத்த போறான், அப்ப எதுக்கு பலி செலுத்த போறான்? பாவ பலி செலுத்த போறான் அப்படின்னு தெரியும். அப்ப எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த காலங்கள் எப்படின்னா, அவர்கள் பலி செலுத்தி தான் சரி நம்ம வந்து பாவையாக இருக்கிறோம் திரும்ப கர்த்தருக்கு செய்வாங்க. ஆனா இப்பொழுது நாம் கிறிஸ்துவாக கர்த்தருக்குள்ள வந்த பின்பு ஒவ்வொரு நாளும் தவறுனாலும் விழுந்தாலும் எழுந்திருக்கு கர்த்தர் கிருபை தந்து அவருடைய ஆவியினாலே நம்ம தாங்குகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் வந்து கையிலே ஒரு பலியை கொண்டு வந்து ஊர்வலமாக நம்மளை வந்து தாவீதுக்கு நடந்தது போல, தாவீது துரத்தப்பட்டான். அவன் வந்துட்டு பத்சேபாளிடம் செய்த பாவத்தினால் அவன் துரத்தப்பட்டான், ஊருக்கு துரத்தப்பட்டான். கர்த்தர் சொன்ன நார்த்தனியாக திரும்பி கொடுக்கணும் அவன் சொன்ன நியாயத்தினால அவனுக்கு செய்யப்பட்டது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நாம் அநேக பேரை நியாயம் தீர்க்கிறோம். அதே நேரத்தில் அறிந்தும் அறியாமல் நியாயம் தீர்க்கிறோம். ஆகிலும் கர்த்தர் அதே நியாய தீர்ப்பு நம்ம மேல் செலுத்தாமல் இருக்கிறார். அதற்கு எல்லாத்துக்கும் சிலுவையிலே கர்த்தர் செய்த அந்த பலியினாலே, ஒரு பலியினாலே நித்தமும் நீதிய பொருந்தம் சரி நித்திய காலம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வரியை பாடுவோம். மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவே கிருபை, மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவே கிருபை, மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, தேடி வந்தே கிருபை தாருமே, உம்மை தேடி வந்தே கிருபை தாருமே, நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். நாம் தேவனிடத்துல சொல்லலாம் என்னது, மற்ற தேவர்களிடத்தில் போகும் பொழுது நிறைய வழிமுறைகள் வழிபாடுகள் இருக்கும். ஆனால் இப்படி இது மாதிரி தப்பு செஞ்சுட்டா என்னன்னா, இல்லை உனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம் கர்த்தரோ எப்பொழுது யார் வந்தாலும் என்ன செய்கிறார்?
சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிற வருகிற யாவரையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஒருவரையும் தள்ளிவிடுவதாக இல்லை, ஒருவரையும் தள்ளிவிடுவதாக இல்லை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரே தேடி வருகிறார் என்று பார்க்கிறோம். 100 ஆடுகள் ஒரு ஆடு காணாமல் போன பொழுது அவரே அந்த ஒரு ஆட்டிற்காக தேடி வந்தவர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இன்னொரு விதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரே அவனை எழுப்பி விடுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீர் என்று பார்த்தால் அந்த பாடல் பாடலாம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆதியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆதியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. அல்லேலூயா. அல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே அப்பா, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே மாவினாலே எங்களை நிரப்பியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மாவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து செய்கிற அநேக காரியங்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை இன்னும் மென்மேலும் ஆண்டவரே விசுவாசத்திலும் கிருபையிலும் காத்துக்கொண்டு பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.